நான் 2 நிமிஷத்துல ரசம் இப்படிதான் வைப்பேன். வார்ம் வாட்டர்ல புளியை ஊற வச்சுட்டேன். ஓடெல்லாம் இல்லாதது மரத்துல காய்ச்ச புளி, அதனால நான் இப்படியே போட்டுக்கிறேன். ஒரு பழுத்த தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இடிச்சது, தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும் கையில. இந்த மாதிரி கையில பிசையும் போது தான் ரசம் நல்லா டேஸ்டா மணமா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கையில பிசைஞ்சு விட்டேன். பாத்திரம் காஞ்சிருச்சு. கடுகு பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ரசத்துக்கு கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோன்னா காஞ்ச மிளகாய், கலக்கின இந்த இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். இது அரிசி கழுவுன தண்ணி, இதை ரசத்தில் ஊற்றிடலாம். கிண்ணத்தில் கலந்து வச்சிருக்க ரசத்தையும் ஊற்றிடலாம். ரசம் கொதிக்கக்கூடாது. இப்படி சுற்றி நுர கட்டி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ரசம் இந்த மாதிரி நுர வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ரசம் ரெடி.